அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சனி பகவான் வக்ரமாகும் போது இந்த மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் திருப்பங்களை தரப்போகிறது என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் எதுவரைக்கு அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது இந்த 4.5 மாதங்கள் சனி பகவான் வக்ரமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியான மாற்றத்தை தருகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சனி பகவான் பொதுவாக இந்த பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது நன்மையை செய்யும் அப்படிங்கிறது தான் ஜோதிட தன்மை. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சில நன்மைகளை உங்களுக்கு செய்திருந்தாலும், சில லாப விஷயங்களை செய்திருந்தாலும், ஒரு சிலருக்கு இன்னும் தடங்களாகவே இருக்கு. ஒரு நல்ல வேலையே கிடைக்கல, அப்படி வேலை இருந்தாலும் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற தன்மை தான் இருந்து கொண்டிருந்தது அல்லவா. இப்போ அந்த தன்மை மாறப்போகிறது. அந்த வக்ரம் அப்படின்னா என்னன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுவரைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காமல் இருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும், வேலை செட்டில் ஆகக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு லாபத்தன்மையில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது தன்னுடைய ராசியை பார்க்கிறார் அல்லவா. அப்போ ராசியை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு பிடிவாத தன்மை கொடுக்கும், ஒரு கோபம், ஆக்ரோஷம், எடுத்தெறிந்து செய்யக்கூடிய தன்மை, அவசர புத்தி, இதெல்லாமே உங்களுக்கு நடந்ததல்லவா. இப்போ ஒரு நிதான தன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ சனி பகவான் வக்ரமாகும் போது நிச்சயமாக ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்காதவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை, வேலையில் அழுத்தம் பிரஷரோடு இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா உங்க ராசியை பார்த்து 3ஆம் இடத்தை பார்த்து, அதாவது உங்க ராசியை பார்த்து 3ஆம் பார்வையாக பார்த்து உங்களுடைய மனதை, எண்ணத்தை குழப்பிக் கொண்டு தெளிவில்லாத தன்மை. ஏன்னா நீங்க மேசராசி பிறந்தவர்கள், செவ்வாயினுடைய குணம் இருக்கும் அல்லவா. அப்ப சனி பார்க்கும் போது 2 பாவத்தன்மை அடையும் போது ஒரு திருப்தி இல்லாத தன்மை, எடுத்தெறிந்து பேசக்கூடிய தன்மை, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உடலில் ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும், ஒரு தலைவலியாகவே உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு இருக்கின்றதல்லவா. அது எல்லாமே விலகக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதே சனி பகவான் தன்னுடைய பார்வையை சம சப்தம பார்வையாக 5ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தை கெடுத்து கொண்டிருந்தது. 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா. அந்த இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தது. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பல தொல்லைகள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சகோதர சகோதரி சார்ந்த விஷயத்தில் பல குழப்பங்கள், அதாவது பாக பிரச்சனை சார்ந்த பிரச்சனைகள், தகப்பன் சார்ந்த விஷயத்தில் பல தொல்லைகள், இதெல்லாமே இருந்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் என்பது சூரியனுடைய வீடு அல்லவா. அப்போ ஒளி பொருந்து, சூரியனுங்கிறது ஒளி பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை, அதிர்ஷ்ட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை, சனி என்கிறது ஒரு இருள் கிரகம் அல்லவா, அந்த இடத்தை பார்க்கும் பொழுது கெடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் இல்லாத தன்மையை உருவாக்கி கொண்டிருந்தது. தந்தையினால சில தொந்தரவு பிரச்சனைகள், தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் பல தொல்லைகள் இருந்தது. குழந்தைகளால கூட சில மனமகிழ்ச்சி இல்லாத தன்மையை ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர காலத்தில் அந்த சனி தன்னுடைய இயல்புத்தன்மை மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, பதவியை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 5ஆம் இடம். பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் கடந்த 2-3 மாதங்களாக அல்லது இந்த 1 வருடமாகவே எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு பதவி கிடைக்கணும், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு தொல்லை நடந்து கொண்டிருந்தது என்று இருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்கள் நினைத்தவாறு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பகவான் வக்ரமாக கூடிய தன்மை. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த 5ஆம் அதிபதியாகிய இந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆட்சி
பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எண்ணியவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறதல்லவா, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்போ குழந்தை பாக்கியத்தை தடை செய்து கொண்டு கடந்த 2 வருடங்களாகவே அதற்காகவே பல பிரச்சனைகள், அதற்காகவே பல தடைகளை கொடுத்து கொண்டு பல செலவுகளை கொடுத்து கொண்டிருந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாய் இந்த சனி வக்ர காலத்தில் அந்த 5ஆம் இடத்துல அந்த வக்ரமடைந்த 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த தடைகள் விலகும் என்பதும் அமைப்பு. அதுவும் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். அப்போ குரு அப்படிங்கிறது குழந்தை காரகனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணமாகி கொண்டு அந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சாத்தியமாக அமையும். அப்போ குழந்தைகளால சில பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள், குழந்தைகளால ஒரு சில சண்டை சச்சரவுகளோடு இருந்து கொண்டிருந்த மேசராசி என்பவர்கள் அதிலிருந்து விலகி அந்த குழந்தைகளோடு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த வக்ர காலம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்த்தார் அல்லவா. அந்த 8ஆம் இடம் என்பது என்ன? ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் அந்த 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்தை பார்த்து அந்த இடத்தை ஒரு வலியையும் ஒரு வேதனையும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். அப்போ திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது அந்த 8ஆம் இடத்துல தான் அங்கே அதிர்ஷ்டம் இல்லாத தன்மையும் கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு வழக்கில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு சின்ன பின்னமாகி கடந்த 2 வருடங்களாக அந்த வழக்குக்காக அலைந்து தேய்ந்து கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் இந்த வக்ர காலத்தில் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அத்தனை அம்சங்களும் சாதக தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதாவது ஒரு பூமி பிரச்சனையாக இருந்தது, ஒரு வில்லங்கமாக இருந்தது, பணம் கொடுத்து அது ஏதாவது ஒரு இடத்தில் லாக்காக இருந்தது, தொழிலில் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண பட் அது எங்கே ஒரு இடத்துல சிக்கிட்டு இருந்தது, அதிலிருந்து மீள முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு வழிகளோடு இருந்து கொண்டிருந்த இந்த மேசராசி என்பவர்கள் நிச்சயமாக அந்த வழிகள், வேதனைகள், வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அம்சங்களும் அதே சமயத்தில் குருவும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறது அல்லவா. அப்போ அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அத்தனை அம்சங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேலையில் ஒரு நல்ல மாற்றம் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கும்போது குருவினுடைய பார்வை 10ஆம் இடத்தில் பார்க்கும்போது வேலையில் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. வேலையிலிருந்து இல்லாத மாதிரி படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலை இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா லாபங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கு. இதுவரைக்கும் ஒரு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு நல்லதே நடக்கலையே என்று இருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே நான் நல்ல வேலையில் இருக்கிற, திருப்திகரமாக இருக்கிற, எந்த இடைஞ்சலும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்கள் கொஞ்சம் இக்கு வச்சு பார்க்கணும். ஏன்னா வக்ரம் ஆகிறார் அல்லவா. அப்போ வக்ரம் ஆகும்போது அந்த இயல்புக்கு மாறிய தன்மை உருவாக்கும். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு வேலை என்பது நிச்சயமாக உண்டு இந்த மேசராசி என்பவர்களுக்கு. கடந்த காலத்தில் நான் வெளிநாட்டுக்காக வேலை பார்க்கணும், வெளிநாட்டுக்கு போகணும் என்று இருந்து அதில் தடைகள், பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை என்பது உண்டு. என குரு பகவானும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தாலும் ராகு பகவான் வெளிநாட்டுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ராகு 12ஆம் இடத்துல, இந்த ராகு கேதுக்கள் 6-12 இருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு வேலை என்பது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் இருந்து அங்கே போய் இருந்து அந்த வேலை எனக்கு செட்டில் ஆகலை, இன்னொரு நல்ல வேலை அமையலை அப்படின்னு இருந்தவர்களுக்கு கூட வெளிநாட்டில் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள், நல்ல லாபம் கிடைக்கல, தன லாபம் கிடைக்கல, வேலை செய்கிற, தொழில் செய்கிற,
தொழிலில் போட்ட முதலீடு தான் நமக்கு இருக்குது, பெரிய லாபத்தை அனுபவிக்க முடியல என்று இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். என சனி பகவான் வக்ரமடைந்து குருவினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கார். அந்த குரு என்பது மேசராசி என்பவர்களுக்கு ஒரு பாக்கியஸ்தானத்தின் அதிபதி அல்லவா. அப்போ பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து அவர் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கும்போது தன லாபங்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் இந்த காலகட்டம் இருக்கிறது. குடும்பத்தில் இருந்தவர்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவோடு இருந்தவர்களுக்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வக்ர காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், அது வாங்க முடியல, அதுக்கான ஒரு எத்தனையோ இடத்துல அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தோம் அங்கிறவங்களுக்கெல்லாம் வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசிக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் யாரு அப்படின்னா பாக்கியத்தை தரக்கூடியவன், 10க்குரிய தொழில்ஸ்தானத்தின் அதிபதி. ஸோ அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம், மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்கார். அப்போ அந்த பாவ கிரகம் இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த 10ஆம் இடத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசி என்பவர்களுக்கு 10இல் சனி இருந்தாலும் ஒரு நல்ல வேலையை கொடுத்தாலும், ஒரு சிலருக்கு கொடுத்தாலும் அங்கே திருப்தி இல்லாத ஒரு தன்மை தான் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன செய்வார்? பிடிவாதம், ஆக்ரோஷ தன்மையில் எடுத்தறிந்து பேசக்கூடிய சில சமயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தொல்லைகளை அங்கே கொடுத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகாத ஒரு தன்மையை கூட இருந்து கொண்டிருக்கும். வேலையில் அதாவது ஒரு 4-5 மாதமாக நான் வேலை அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குதே, அல்ல வேலை அப்படி கிடைச்சாலும் படிப்புக்குண்டான ஒரு வேலை இல்லையே, இந்த மாதிரி அந்த 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் ஏதோ ஒரு தொந்தரவு ரூபத்தில் கெடுத்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வக்ரம் ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் எது வரைக்கும் அப்படின்னா, இந்த சனி எப்போ வக்ரம் ஆகுது அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஆகி எப்போ முடியுது அப்படின்னா 16ஆம் தேதி நவம்பர் 16, அதாவது இந்த 4.5 மாதங்கள் வக்ர நிலையில் இருக்க போகிறார். அப்போ அந்த வக்ரம் என்பது என்னன்னா தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிய தன்மை. அப்போ இதுவரைக்கும் வேலையை கெடுத்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ அங்கே வேலையை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேலை இல்லாமல், வேலையில் ஒரு நல்ல வேலை இல்லாமல், படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் இருந்தவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்கு ஒரு வருடம் 1.5 வருடமாகவே ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, தடையாக இருக்கிறதே, தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கிறது, இடைஞ்சலாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணத்தில் இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரும். ஒரு நல்ல பாக்கியம் என்ன? உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய தன்மை, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை. ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, குரு பகவானும் 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் அல்லவா. அப்போ சனி அந்த 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தனது 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்த்து அங்கே விரயத்தை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. அப்போ வேலை இருந்தது, பணம் இருந்தது, ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் விரயமாகி கொண்டே இருந்தது, லாபமே இல்லை. தொழில் செய்கிற அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு லாபம் நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்து கொண்ட இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்ர காலத்தில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்று எண்ணத்தோடு இருந்தவர்களுக்கு சில தடங்கள் கொடுத்து கொண்டிருந்ததில்ல. விசா அப்ளை பண்ணீங்க, ஆனால் விசா கிடைக்கல, அது தடையாயிட்டே இருக்குது. எப்போ தான் எனக்கு விசா கிடைக்கும், எப்போ தான் நான் அங்கே செட்டில் ஆவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்களவா, அவர்களுக்கு நிச்சயமாக இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். ஏன்னா வெளிநாட்டு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறல்லவா. அப்போது வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அம்சத்தை உங்களுக்கு உருவாக்கணும் அல்லவா.
இந்த வக்ர காலத்தில் அது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் அந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் அல்லவா? அப்போ சுகஸ்தானத்தை பார்த்து அந்த அந்த இடத்தையே கெடுத்துட்டு இருந்தார். அந்த 4ஆம் இடம் என்பது சூரியனுடைய வீடு அல்லவா? அப்போ சனி பகவான் சூரியன் வீட்டை பார்க்கிறார். அப்போ என்ன, அந்த இடத்தை கெடுத்து குட்டிச்சவரனாக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். சுகம் இல்லாத தன்மை ஏற்பட்டது, உடல்நல தொந்தரவு ஏற்பட்டது, தாய்க்கு பிரச்சனை ஏற்பட்டது, தாயிற்கு நிறைய செலவு, ஆஸ்பத்திரி செலவு வைத்திருந்தது, அல்லது தாயோட ஒரு பேச்சு, ஒரு நல்ல ஒரு பேசக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்தது. தாய் ஒரு சைடு, தான் ஒரு சைடு, இந்த மாதிரியான ஒரு பிரிவினையை உருவாக்கி கொண்டிருந்தது. வீட்டில் இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் அது தடை கொடுத்து கொண்டு இருந்தது. வீடு வாங்கலாம் பணம் வச்சிருந்தேன், ஆனால் பணம் ஏதோ ஒரு இடத்துக்கு வேறு செலவுக்கு போய் கொண்டிருந்தது. அப்போ ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ள முடியல, ஒரு தடையாக இருந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள் அத்தனையும் நிவர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். 4ஆம் இடம் என்பது கல்வியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? ஒரு சிலருக்கு கல்வி தடையை கொடுத்து கொண்டிருந்தது, நினைச்ச கோர்ஸ் படிக்க முடியாமல் இருந்தது. கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மெடிக்கல் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அது சாத்தியம் இல்லாத தன்மை இருந்தது அல்லவா? ஸோ இந்த வருடம் அதுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கக்கூடிய தன்மை. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த குழந்தை ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ குழந்தைகளுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடத்தை பார்த்து கெடுத்துட்டு இருந்தது அந்த சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம் என்கிறது அல்லவா? அப்போ கடந்த காலத்தில் திருமண தடையை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ திருமணமே நடக்கல, என் வயதுக்கு இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது. அப்போ திருமணம் மற்ற எல்லா பாக்கியங்களும் நமக்கு இருந்தது, தனம் இருந்தது, செல்வம் இருந்தது, ஆனால் திருமணத்துக்கான அமைப்பு மட்டும் கொடுக்கவே இல்லை. வயது 33 35 வயதாகிவிட்டது என்று மன அழுத்தத்தில் திருமண தடையை கொடுத்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த தடை இப்போ நிவர்த்தியாகிவிட்டது. ஏன்னா கடந்த காலத்தில் குரு பலனும் அதுக்கு சாதகமாக இல்லை. இப்போ அந்த குரு உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கிறார்லவா, திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும் சனி பகவான் வக்ரமாகி அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தேறிவிடும். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. திருமணம் ஆனவுடனே ஒரே வருடத்தில் உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் 2-3 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கும் எத்தனையோ பிரார்த்தனைகள் வைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை. இது ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த குரு 5ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்போ குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷங்கள் பெருகக்கூடிய அத்தனை அம்சங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்தது, ஒரு பிரச்சனையோடு நமக்கு இருந்து கொண்டிருந்தது, வழக்குக்கு முடிவு வரையில்லை, 3 வருடங்களாக இழுத்தடித்து கொண்டிருந்தது, ஒரு பாக பிரச்சனை இருந்தது, சொத்து பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான சகோதர சகோதரிகளுடன் சில கருத்து வேறுபாடுகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? ஸோ அதில் இருந்தெல்லாம் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தும். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாகிய அந்த சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய தன்மையும் அந்த குரு பகவானுடைய பார்வை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பெறுகிறதுனால பாக்கியம் நிச்சயமாக கொடுக்கும். எந்த பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ, ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசாங்க ரீதியில் அரசாங்க எக்ஸாமுக்குள்ளே தான் நான் போகணும், அரசாங்க வேலையை எதிர்பார்த்து கடந்த 2 வருடங்களாக எக்ஸாம் எழுதி தோத்துக்கொண்டு அதனால் வழி அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷங்கள் பெருகக்கூடிய தன்மை, தனம் பெருகக்கூடிய தன்மை. என சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் வக்ரமடைந்து பிரயாணம் பண்ணுறாருன்னா, குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த குரு என்பது உங்களுக்கு லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் நல்ல உழைச்ச
அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கெல்லாம் உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மை, நல்ல தொழில் செஞ்ச அந்த தொழிலில் ஒரு லாபமே கிடைக்கல என்று நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, இந்த வருடம் அதாவது இந்த வக்ர காலத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, உங்களுடைய பேச்சுக்கள் அழகாக இருக்கும், நல்ல புத்திசாலித்தனம் பெருகக்கூடிய தன்மை, வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள், ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான், நல்ல பிரசன்டேஷன் ஸ்கில் அமையக்கூடிய தன்மை அத்தனையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகும் போது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்கள். அப்போ சனி வக்ரம் அப்படின்னு என்ன? வேகம் எடுப்பது, உக்கிரமாக இருக்கிறது, அதாவது தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிய தன்மை இருக்கக்கூடிய தன்மை. அப்போ சனி பகவான் எப்பவுமே ஒரு மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா, இப்போ உக்கிரமாகிறார். அப்போ சுறுசுறுப்பாக வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய சில தன்மைகளை கொடுக்கும். அதாவது 9ஆம் இடத்திலிருந்து அந்த பாக்கியஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தது அல்லவா, இப்போ அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். அதே சமயத்தில் அந்த 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்த்தாலவா உங்களுடைய மனதளவில் தைரியம் இல்லாத தன்மை இருந்தது. அதாவது ஒரு தைரிய வீரியத்தில் ஒரு குறைவாக இருந்தது, ஒரு டல்னஸாக இருந்தது, ஒரு சோம்பேறித்தன்மை இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மறைந்து, ஏன் நாம் இப்படி இருக்கிறோம், தனக்கு ஏன் இந்த குறைபாடு நடக்கிறது, ஏன் இந்த அழுத்தம் பிரஷர் இருக்கிறது அப்படிங்கிறத தன்மையை புரிந்து கொண்டு வேகம் எடுத்து விரைவாக செய்து புத்திசாலித்தனமாக ஸ்ட்ராட்டஜிக் பிளான், ஒரு பக்கா பிளான் வகுத்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மிதுன ராசினருக்கு நிச்சயமாக அமையும். என்ன பாக்கியம் தடைப்பட்டிருந்தது? தகப்பன் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகள் இருந்தது, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையும். அதுவும் குறிப்பாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுல்லவா. விசா அப்ளை பண்ணீங்க, ஆனால் விசா கிடைக்காம இருந்தது, தடைகளை கொடுத்தது. ஸோ இப்போ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா, அதுக்கு குரு பகவானும் பக்கபலமாக இருக்கார். அந்த குரு பகவான் தன்னுடைய அதாவது பாக்கிய பார்வையாக, அதாவது 9ஆம் பார்வையாக 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ நிச்சயமாக நீங்கள் உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதாவது ஒரு சிலருக்கு என்ன பாக்கியம் குறைப்பட்டது, ஒரு பணம் கொடுத்து வச்சுருந்தீங்க, ஒரு சில அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தது, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு பாக்கியம் கிடைக்கணும், ஒரு ப்ரமோஷனில் தடை கொடுத்து கொண்டிருந்தது, ஒரு இடமாற்றம் கிடைக்கணும், ஆனால் இடமாற்றம் இல்லாமல் அங்கேயே இருக்க வேண்டிய நிர்பந்தம். ஸோ இந்த மாதிரியான அழுத்தம் பிரஷரோடு இருந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னத காலமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் கடன் தொல்லை அதிகமாக இருந்தது, கடனை அடைக்க முடியாத ஒரு தன்மை இருந்தது. ஏன்னா 6ஆம் இடத்தை பார்த்தார்லவா, 6ஆம் இடத்தில் சில கெடுதல்களை கொடுத்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ குருவினுடைய பார்வையும் அந்த 6ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை பிறக்கும். அதே சமயத்தில் கடனை வாங்கி கடன் மூலமாக டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கு. எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள், பகையை கொடுத்து கொண்டிருந்தார்கள், துரோகம் கொடுத்து கொண்டிருந்தார்கள், தொழிலில் உங்களுக்கு ஏதாவது சுற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள், பகை இருந்த காலகட்டம் எல்லாமே விலகி, அந்த எதிர்ப்பு விலகி, அந்த எதிர்ப்பை சமாளித்து அது நல்ல ஒரு செயல் திட்டம் தீட்டி, ஏன்னா நீங்கள் மிதுன ராசிக்காரர் அல்லவா, புத்திசாலித்தனம் மிக்கவர் அல்லவா. ஸோ எந்த எதிர்ப்பை இருந்தாலும் அதை சமாளித்து அதை வெற்றி நடை கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள், உடல்நல தொந்தரவு கூட சிலருக்கு ஏற்படுத்தி கொண்டு இருந்திருக்கும். அந்த உடல்நல தொந்தரவுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்காமல்
கூட கவலைப்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லவர்களுடைய ஆசியோட, பெரியோர்களுடைய துணையோட, குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோட ஒரு நல்ல டாக்டர், ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலமாக அந்த உடல்நலம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளை இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண பாக்கியமே இல்லை, குரு பகவானும் 12ல் போய் மறைஞ்சிட்டார், எனக்கு திருமணம் நடக்கிறதிலேயே என்று இருக்கின்ற இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு திடீர் என்று திருமணம் நடக்கக்கூடிய அத்தனை பாக்கியங்கள் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அதாவது சுப செலவுகள், சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை அந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அந்த சனி பகவானும் பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் தான் பிரயாணம் பண்ணுறார். அப்போது சுப செலவுகளை செய்து மகிழக்கூடிய வாய்ப்புகள், அதே சமயத்தில் ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. என குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாக்கும். ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டாகும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மந்த தன்மை, டல்னஸ், சோம்பேறித்தன்மை அத்தனையும் விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். குழந்தைகளுடைய படிப்பு பிரமாதமாக இருக்கக்கூடிய தன்மை, குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. நண்பர்கள், புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள், அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த நிலை, அடுத்த வளர்ச்சி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடிய யோகம் இருந்தது. அதாவது மனைவியின் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ கூட்டு தொழில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும் அல்லவா. சமூகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற, சமுதாய பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 வருடங்களாக அந்த அரசியல் சார்ந்த விஷயத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கும் சில பிரச்சனைகளோடு இருந்தது அல்லவா, அது எல்லாமே விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம். ஏன்னா சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அது 30 வருடங்களுக்கு ஒரு முறைத்தான் அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால, இதுவரைக்கும் கடந்த 1.5 வருடம் 2 வருடமாக ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த 4 மாதத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த கிரக அமைப்பானது இருக்கிறது. ராகு பகவானும் 10ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ 10இல் ஒரு பாவியாது இருக்கணுங்கிறதுக்காக தொழிலில் ஒரு நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு தொடர்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். 11ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா சனி பகவான். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இதுவரைக்கு தொழில் நல்லா ஓடிட்டு இருந்தது, பட் பெரிய லாபம் கிடைக்கல. நல்ல முதலீடு போட்ட ஆனால் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த வக்ர காலகட்டத்தில் வேகம் எடுத்து பொருளாதார லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த சனி பகவான் கடக ராசினருக்கு 8ஆம் இடம் என்கின்ற அட்டம ஸ்தானத்தில் இருந்து அந்த சனி பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். அப்போ கடகராசி என்பவர்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. பல வழிகள், பல வேதனைகள், பல இடத்துல தடைகள் இதெல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தடைகள், வழிகளிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா இதுவரைக்கும் ஒரு மந்த தன்மை இருந்தது. ஏன்னா சனியினாலே மந்த தன்மை, ஒரு டல்னஸ், ஒரு சோம்பேறித்தனம் இருந்ததல்லவா. இப்போ
அந்த மந்தத்தன்மையிலிருந்து விலகி சுறுசுறுப்பு, ஒரு வேகமாக, அதாவது ஒரு உக்கிரமாக கூடிய தன்மை, விரைவாக செயல்படக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். அப்போ சனியன நிதானம், அப்போ இன்னொரு விஷயம், நிதானம் இல்லாத தன்மையும் கொடுத்துவிடும். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், புதிய விஷயமாக இருந்தாலும் நிதானத்துடன் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அந்த 8ஆம் இடத்திலிருந்து, 8ஆம் இடம் என்பது என்ன? ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து இப்போ வக்ரம் ஆகும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. என்ன அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடுவார்? திடீர் என்று வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கும். ஒரு கடந்த 1.5 வருடங்களாக எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, ப்ரமோஷத்தில் தடையை கொடுத்து கொண்டிருந்தது, எதிர்ப்பு இருந்தது, பகை இருந்தது அப்படின்னு இருந்து அதில் கலங்கி கொண்டிருந்தவர்கள், அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ திடீரென்று ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கூடிய வகையில் இந்த காலகட்டம், வக்ர காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் அந்த சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்த்தார் அல்லவா? அப்போ 2ஆம் இடம் என்பது என்ன? தனத்தை குறிக்கக்கூடிய இடம். தனம் வந்தது, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல போய்கொண்டே இருந்தது. தனம் ஒரு இடத்துல போய் சிக்கிட்டு மாட்டிட்டது, தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கொண்டது. கொடுத்த பணம் திரும்பி வருமா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கின்ற இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். தொழில் செய்கிற, ஆனால் பெரிய அளவுக்கு ஒரு வருமானம் கிடைக்கல, ஒரு தனம் ஏதோ ஒரு அளவில் வரவுக்கு ஏற்ற செலவு தான் ஆகி கொண்டிருந்ததுங்கிறதுக்கெல்லாம் இப்போ வரவுக்கு தகுந்த, அதாவது வரவு வந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி சேமிப்பை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டம் கொடுக்கும். ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தோடு இருந்திருப்பீர்கள் அல்லவா? அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டம், அதாவது நல்ல நேரம் உங்களுக்கு துவங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதெல்லாம் நமக்கு ஏற்பட்டது? கடந்த 1.5 வருடங்களாக ஏன் இதெல்லாம் வந்தது? பல சோதனைகளை கொடுத்தது, பல தடைகளை கொடுத்தது, பல அனுபவ பாடங்களை கொடுத்தது அல்லவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஸோ இதிலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் திருமண தடை கொடுத்தது, அப்படி திருமணம் நடந்திருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கும். திருமணம் ஆகிவிட்டது இந்த காலகட்டத்தில், ஆனாலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, இல்லை கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான தன்மை இல்லாத தன்மை இருந்ததல்லவா? இப்போ அதிலிருந்தெல்லாம் விலகப் போகிறீர்கள். திருமண தடை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ திருமண தடை விலகிவிட்டது. திடீர் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை. என 7ஆம் அதிபதியும் அதே சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் தடை கொடுத்து கொண்டு குடும்பத்தை அமைக்க விடாமல் தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் திடீர் திருமணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்புகள். அதே சமயத்தில் குருவினுடைய பார்வையும் அந்த 7ஆம் இடத்தில் பதிகின்ற காரணத்தால் இந்த 4.5 மாதங்களில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் தன்னுடைய வாக்கு பலிதம் இல்லை, தன் பேச்சை என் குடும்பத்தினர் கூட கேட்கவே இல்லை, அதாவது குடும்பத்தில் விட்டு எங்கேயாவது போயிடலாமா என்கின்ற அந்த மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குழந்தைகளும் புரிந்து கொள்ளவில்லை, தான் பெற்ற குழந்தைகளும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் குழந்தை ஒரு இடத்துல இருக்கு, நான் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வலியோட குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தில் சில அழுத்தம், பிரஷர், வலியோடு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில், ஏன்னா 8ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்த்ததல்லவா, சனி பார்க்குற அத்தனை இடத்திலும் ஏதாவது ஒரு குறைகளை கொடுத்து கொண்டிருக்கும், ஒரு கெடுத்து கொண்டிருக்கும், அதில் ஒரு மனக்கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லவா, பஞ்சம ஸ்தானம் அல்லவா, அப்போ கடவுளுடைய ஸ்தானம் அல்லவா. ஸோ 5ஆம் இடத்துல பார்த்து கெடுத்து கொண்டிருந்தது. எத்தனையோ பிரார்த்தனை வைத்து கொண்டிருந்தேன், எத்தனையோ இஷ்ட தெய்வத்துக்கு போனேன், எத்தனையோ பரிகாரம் செய்த, குழந்தை பாக்கியம் மட்டும் தடைப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். என சனி பகவான் வக்ரமாகி அந்த 5ஆம் இடத்தை பார்ப்பதும்
குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறதும் இந்த காலகட்டம் குழந்தை தடை என்கின்ற அந்த வார்த்தை தடையை நிவர்த்தி செய்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்கும். சோம்பேறித்தனம், டல்னஸாக இருந்த விஷயங்கள், நல்லா படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இருந்த விஷயங்கள் எல்லாம் மாறப்போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடனாகி இருந்தது. கடன், தேவையில்லாத கடன் சேர்ந்தது. அதாவது வருமானம் அத்தனையும் பார்த்தீங்கன்னா கடனுக்கே போயிட்டு இருந்தது, இஎம்ஐ கட்டுறதுக்கே போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். கடனை அடைத்து விடலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. எதிரிகள் இருந்தாங்க, இப்போ நம்ம விலகிடலாம் அப்படிங்கிற எதிரியிலிருந்து நீங்கள் விலகும் அல்லது எதிரியாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நிறைய, அதாவது பல அழுத்தங்கள், அதாவது திருப்பி சொன்னா அழுத்தம், ப்ரெஷர் தான் அதிகமாக இருந்தது அல்லவா. அதுவும் குறிப்பாக இந்த தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், ஐடி செக்டரில் இருந்தவர்களுக்கு அழுத்தம், ப்ரெஷரோடு இருந்தவர்கள் இப்போ அந்த அழுத்தத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கும். என 3ஆம் இடத்தில் கேது அமர்ந்து கொண்டு அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். அந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலை கெடுத்து கொண்டிருந்தார், வேலையை கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா. இப்போ அதிலிருந்து ஏன் கெடுத்தது, என்ன நடந்தது அப்படின்னு புரியாமல் இருந்தது அல்லவா, இப்போ புரிய ஆரம்பிக்கும். அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு செயல்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சனி பகவான் இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு எங்க அமர்ந்திருக்காருன்னா 7ஆம் இடம் என்கின்ற களத்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. அப்போ சனி பகவான் எங்க இருக்காரோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு தடையும் ஒரு பிரச்சனையும் கொடுத்து கொண்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ திருமண தடை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. அதாவது திருமணம் நிச்சயம் பண்ற மாதிரி இருக்கு, ஆனா கரெக்டாக சூட் ஆக மாட்டேங்குது. சில தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கு. எப்போதான் நமக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு அந்த உணர்வில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் நிச்சயமாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த சனி பகவான் வக்ரம் அப்படின்னா என்னன்னா அதனுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போ இதுவரைக்கும் அந்த தடையை கொடுத்துட்டு இருந்தது அல்லவா, இப்போ அது மாற்றிக்கும். அந்த சுறுசுறுப்பாக, அதாவது மந்தமாக டல்லாக இருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும். கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டு 2 பேரும் பிரிந்து இருந்தவர்களுக்கு எல்லாமே இப்போ ஒன்று சேரக்கூடிய இந்த வக்ர காலத்தில் 2 பேரும் சேர்ந்துக்கலாம். சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டு அதாவது தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி பெரியோர்களுடைய ஆதரவுடன் அந்த கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஸோ அதை நீங்கள் அமைச்சுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களோட கசப்புணரோட விலகி இருந்தவர்கள் எல்லாமே இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். கூட்டுத் தொழிலில் சில பிரச்சனைகள் இருந்தது. கூட்டுத் தொழில் இருக்கிறீங்க, ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது அப்படிங்கிற தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டம் சுமூகமாவதற்கு, சொல்யூஷன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும். கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும், சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு அதற்கு தீர்வு கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு இப்போ இந்த வக்ர காலத்தில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை, அதாவது கணவனாக இருந்தாலும் அல்லது மனைவியாக இருந்தாலும் வேலையில் செட்டிலேயே ஆகலையே, தான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லையே, ஏதோ ஒரு வேலையில் போயிட்டு இருக்கோம், ஆனால் அதுலேயும் ஒரு மன வருத்தத்தோடு இருந்துட்டு இருக்கோம், ஒரு குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த குழப்ப நிலை மாறி
நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்களோ அந்த படிப்புக்குண்டான வேலை கிடைத்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வக்ர காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் இந்த சனி பகவான் 9ஆம் இடத்தை, அதாவது சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்த்து பாதித்து கொண்டிருந்தது அல்லவா? அப்போ 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல, தகப்பனாரோட பிரச்சனை, தகப்பனோட சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, அதாவது தகப்பன் வகையாரில் சில கருத்து வேறுபாடுகள், ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய, சொல்யூஷன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போகவே முடியல, ஆனால் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து கொண்டிருந்தது அல்லவா? அந்த எண்ணத்தை ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையும், இந்த 4.5 மாதங்கள். சரி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற ஆசையை நிறைவேறக்கூடிய தன்மை, அதாவது ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள், ஒரு பேட்டர்ன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில பல குறைகள் இருந்தது, அது காலதாமதம் ஆகி கொண்டே இருந்தது. ஒரு மாதிரி அது என்னென்ன சொல்யூஷனை கிடைக்காத தன்மையை இருந்து கொண்டு ஒரு மாதிரி டல்லாக இருந்தவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் ஒரு ப்ரமோஷனுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள், ப்ரமோஷனை கிடைக்க மாட்டேங்குது, அதாவது தடையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் நிச்சயமாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செல்லக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். அந்த சனி உங்கள் ராசியை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தது அல்லவா? அதாவது டல்னஸாக இருந்தது, சோம்பேறித்தனமாக இருக்குது, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நாளைக்கு தீர்த்துக்கலாம், அந்த தள்ளி போட்டு கொண்டு இருந்தீர்கள் சில காரியங்கள் எல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் எந்தெந்த வேலையை நீங்கள் தள்ளி போட்டு கொண்டிருந்தீர்களோ, எந்தெந்த வேலையை முடிக்க முடியாமல் இருந்தீர்களோ அந்த வேலையை எடுத்து செய்து முடித்து வெற்றி பெற்று அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா ராசியை பார்த்தாலே அந்த ராசிங்கிறது நீங்கல்லவா, அது லக்னம் நீங்கல்லவா, அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும், ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஃபீலிங் கொடுத்து கொண்டிருந்தது, ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தன்மை இருந்தது அல்லவா? இப்போ தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை, அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன முக்கிய தன்னம்பிக்கை வேண்டும், அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த வக்ர காலம் அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சில பல குறைகள் இருந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு அந்த 2ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனம் சார்ந்த விஷயங்கள், உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது. அதே சமயம் இந்த சனி பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தார் அல்லவா? 4ஆம் இடம் என்பது உங்கள் சுகஸ்தானம். உடல்நலத்திலும் சில குறைகளை கொடுத்து கொண்டிருந்தது, உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆனால் ஏதாவது ஒன்று உள்ளே செஞ்சிட்டு இருக்கு, ஆனால் போய் செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு மாதிரியான ஒரு உடலில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து கொண்டு இருந்தது அல்லவா? அது எத்தனையும் விலகக்கூடிய தன்மை. தாயின் மூலமாக பிரச்சனை, தாய் உடல்நலத்தில் பிரச்சனை இருந்தது, அது சரியாகும். தாயின் மூலையிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். தாய்க்கும் நீங்களும் இடைவெளியோடு இருந்தீர்களவா? தாய் ஒரு சைடு இருந்தது, நீங்கள் ஒரு சைடு இருந்தீங்க, இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, குருவினுடைய பார்வையும் அந்த 4ஆம் இடத்தில் பதித்து புனிதமாகின்ற காரணத்தால், அதாவது சுகம் பெருகக்கூடிய தன்மை. என்ன சுகத்தை பெருக்கிக் கொள்ளலாம்? ஒரு வீடு வாங்கணும்னு கடந்த காலத்தில் சில ஆசை பாசைகள் இருந்தது, அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை, அந்த நீங்கள் கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம், அல்லது உங்கள் வீடு கட்டுவதற்கு ஒரு இடத்தை வாங்கக்கூடிய யோகங்கள், அல்லது பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த டல்னஸ், குறைபாடுகள் நிகழும், அதாவது விலகக்கூடிய தன்மை. என்னன்னா ஒரு மந்தமாக படிச்சுட்டு இருக்கார், அதாவது ஒரு சுறுசுறுப்பாகவே இல்லை, படிப்பில் ஒரு தொய்வு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அப்படின்னு. இப்போ பாருங்கள், சுறுசுறுப்பாக படிக்கக்கூடிய காலகட்டங்கள், நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய
தன்மைகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தைரிய வீரியங்கள் பெருகும். எதையும் செய்யலாம், எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய தன்மை. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். சனியின் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு சம்பந்தப்பட்ட அந்த அதாவது மற்றவர்கள் குறை சொல்லக்கூடிய அந்த மாதிரியான தொழில்கள் இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நன்றாக வளர்ச்சி பெறக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அதே சமயத்தில் தன்னுடைய பேச்சு அறிவின் மூலமாக செய்யக்கூடிய கன்சல்டன்சி, தரகு, கமிஷன் இந்த மாதிரியான அந்த பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அல்லவா, அப்போ பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். சனி பகவான் எப்போ வக்ரமாகிறது? வருகின்ற 30/6/2024 அன்று சனி பகவான் வக்ரமாகி எப்போ நிவர்த்தி ஆகிறது அப்படின்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி. ஸோ இந்த இடைப்பட்ட 4.5 மாதங்களில் என்ன மாதிரியான பலன்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு? இந்த சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்கார்? இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடம் என்கின்ற ரணரோக சத்துருஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். இப்போ வக்ரமாக போகிறது. வக்ரம் அப்படின்னு என்ன? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. ஸோ இதுவரைக்கும் 6ஆம் இடம் என்பது வேலை. அந்த வேலையில் இல்லை, எனக்கு நல்ல வேலையே செட்டில் ஆகலை, இதுவரைக்கும் கொடுக்கல, கொடுப்பினை இல்லை, ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற, நான் படித்தது ஒன்று, வேலை எங்கேயோ இருக்கிறேங்கிறவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வக்ர காலகட்டத்தில் நல்ல வேலை, படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன், ஆனால் அது ஈடேற மாட்டேங்குதுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த வெளிநாட்டு அமைப்புகள், எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, அந்நிய மதத்தினுடைய தொடர்புகள், அதாவது வெளிநாட்டினுடைய தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி, ஸோ இந்த மாதிரியான வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திவிடும். ஸோ 6ஆம் இடம் என்பது கடன் அல்லவா? அப்போ நான் ஏற்கனவே கடனில் இருக்கிறேன், பல பிரச்சனை, கடனாலே தவித்து கொண்டிருக்கிறேன், ஒரு இஎம்ஐ, நான் சம்பாதிக்கிற பணம் இஎம்ஐக்கே சரியா போகுது, எப்படித்தான் நான் கடனை கட்டுறது? ஸோ இந்த மாதிரியான தவிப்பில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும். கடனை அடைத்து விடலாம் அப்படிங்கிற அந்த தன்னம்பை ஊட்டக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். சரி, நான் ஏற்கனவே எனக்கு கடனே இல்லையே, எனக்கு எப்படி கடன் வரும், கடனை அடைக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சுப கடன்கள் வாங்கக்கூடிய தன்மை உருவாக்கிறோம். ஒரு வீடு வாங்குவீங்க, அப்போ கடன் வந்துடும் அல்லவா? அப்போது இந்த மாதிரி சுபம், கடன் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சில பல நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். எதிர்ப்பு, பகை சார்ந்த விஷயத்தில் ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்குது, தொழிலில் எதிர்ப்பு இருக்குது, பகை இருக்குது அப்படிங்க இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பிலிருந்து விலகக்கூடிய தன்மை அல்லது அந்த எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். ஒரு வேலை செய்கிறீங்க, வேலையில் எனக்கு முதுகில் பின்னாடி குத்திட்டே இருக்கிறாங்க, யாரு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாமல் இருந்து கொண்டே இருந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அல்லவா? இப்போ இந்த காலகட்டத்தில் இவர்கள் தான் நமக்கு முதுகில் பின்னாடி இருந்து குத்தி கொண்டு தன்னுடைய வேலையில் ஏதாவது ஒரு உபத்திரம் செய்து கொண்டு எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரமோஷன் கொடுக்காமல் தடைப்பட்டு கொண்டு இந்த மாதிரியான வேலை, உள்குத்து வேலையில் செஞ்சுட்டு இருந்தாங்கல்லவா, அது எல்லாமே இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ எதிர்ப்பு, பகையை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருந்தது, இன்னும் ஒரு 6 மாத காலமாகவே இருந்துட்டு இருக்கு. சரியான ட்ரீட்மெண்ட் எங்கே போனாலும் சரியாக மாட்டேங்குது, ஏதாவது ஒரு உபத்திரம் இருந்து கொண்டே இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் சரி செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கும். நல்ல டாக்டர் கிடைப்பாங்க, நல்ல ஆஸ்பத்திரி கிடைப்பாங்க, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இங்கே போயிட்டு வாங்க சரியாகும் அப்படிங்கிற தன்மை இந்த காலகட்டம் இருக்கும். அப்போ உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் இருந்து, பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் மெடிக்கலுக்கு போகணும், நான் மெடிக்கல் துறையில் தான் நான் இருக்கணும், அதில் தான் நான் சாதிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு படிக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் நல்ல
நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். விளையாட்டு துறையில் இருக்கின்றவர்களுக்கு சாதனை பெறக்கூடிய தன்மையும், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த விவசாயத்தில் கடுமையாக உழைப்பை போடுறோம், மாதம் நான் உழைப்பை போடுறேன், ஆனால் ஒரு நல்ல விளைவித்த பொருள்கள் மூலமாக ஒரு தன லாபம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறதுலவா. ஸோ அவர்களுக்கு புதிய ஸ்ட்ராட்டஜிக், புதிய மெத்தட் உபயோகப்படுத்தி அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது. ஏற்கனவே நான் ஏதோ ஒரு வழக்கில் இருக்கிற பிரச்சனையோடு சந்தித்து கொண்டு இருக்கிறேன், அந்த வழக்கிலிருந்து வெளியில் வந்துட்டா போதுமாடா சாமி அப்படின்னு இருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி, அதாவது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது, இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய சாத்தியக்கூறுகளை உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெளியில் வந்துக்கலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பனார் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சில பல நல்லவைகள். ஏன்னா இப்போ குரு 9ஆம் இடத்தில் இருக்கார். கடந்த காலத்தில் 8ல் இருந்தது. அப்போ என்ன இருந்தது, 5க்குரியவன் 6ல் இருந்தார். அப்போ 5ங்கிறது குழந்தை அல்லவா. அப்போ குழந்தை சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள், குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக பல செலவு செய்து கொண்டிருந்தோம். ஏன்னா குரு பகவான் கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா 8ல் இருந்தார், குரு மறைஞ்சிருந்தார். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தார், 5க்குரியவன் 6ல் இருந்தார். சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. ஸோ இந்த வக்ர காலகட்டத்தில் அந்த தடை நிவர்த்தியாக போகிறது. குரு பகவானும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் 5ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ குழந்தை பாக்கியம் கடந்த 1 வருடங்களாக ட்ரீட்மெண்ட் செய்து செலவு செய்து அதுக்கான வருத்தம் வலி வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கின்ற இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் நல்லவைகள், குடும்பத்தில் சந்தோஷத்தையும் குழந்தை அதாவது மழலை சத்தம் கேட்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள், மந்த தன்மை, டல்னஸ், சோம்பேறித்தனம், நல்ல படிக்க மாட்டேங்குது, நல்லா படிச்சிருந்த பையன் இப்போ இந்த வருஷம் 1 வருஷமாகவே படிக்கல, மார்க் கம்மியாக போச்சு. ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சுறுசுறுப்போட வேகத்தோட இப்படித்தான் நான் இருக்க போகிறேன், வாழ்க்கையில் இதுதான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். ஏன்னா கடந்த காலத்தில் அந்த ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் அல்லவா. 7லையும் உங்கள் ராசி லக்னத்தில் கேது அமர்ந்து கொண்டு சில தடைகள், அதாவது உங்கள் மனசிலேயே ஒரு பாதிரியான தன்மை, ஒரு செயல் திட்டம் இல்லாத தன்மை, ஒரு மந்த தன்மை, டல்னஸ் இருந்தது அல்லவா. இப்போ அந்த குருவினுடைய பார்வையும் உங்கள் லக்ன ராசியில் மீது பதிகின்ற போது கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. கோயில், அதாவது கோயிலுக்கு சென்றக்கூடிய, யாத்திரைக்கு செல்லக்கூடிய, அந்த ஆன்மீக பணியில் ஈடுபடக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அப்படின்னு அமைப்பையும் இந்த காலகட்டம் உருவாக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் கேதுவை தொடர்பு கொள்கிற குரு கேது இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆலயம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாட்டத்தை உருவாக்கும். அதன் மூலமாக ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை, மற்றவர்களுக்கு தர்மங்கள் செய்யக்கூடிய, தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உருவாக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானால, இந்த சனி பகவான் 5ல் இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவைகள் இந்த கேந்திர ஸ்தானத்தில் இருப்பதும் உபஜயஸ்தானத்தில் இருப்பதும் நன்மை தரக்கூடிய அமைப்பு என்பது ஜோதிட விதி. பட் 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே கோணத்தில் உட்கார்ந்திருக்கார் அல்லவா. அப்ப என்ன, சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அதாவது என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த பூர்வீகத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டது. எனக்கு வர வேண்டிய சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை இருக்கு, எனக்கு வரக்கூடிய சொத்து வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நிலுவையில் நின்று அது வராமல் இழுத்தடித்து கொண்டே இருந்தது என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வக்ர சனி
காலகட்டத்தில் அது நடந்தேறக்கூடிய அமைப்பை உருவாக்கும். ஏன்னா இந்த சனி வக்ரம்னு என்ன, தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. இப்போ அது தடைப்பட்டு கொண்டிருக்கு, ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கு, அப்படியே மந்தமா இருக்குன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் வர வேண்டியது வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். 5ஆம் இடம் என்பது என்ன, குழந்தை ஸ்தானம் அல்லவா. அப்போ குழந்தைகளினுடைய நலன்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தடையை கொடுத்து கொண்டிருந்தது. அவருக்கு ஒரு திருமணம் நடக்கணும், நடக்க மாட்டேங்குது, அல்லது ஒரு குழந்தை பிறப்பில் ஒரு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு நல்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தா ஆனால் அந்த படிப்பு தன்னுடைய ஆசை நிறைவேற முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு தடைகளை கொடுத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் மாறப்போகிறது. ஏன்னா சனி என்பது மந்தத்தன்மை, மெதுவாக செய்யக்கூடியது. இந்த வக்ரங்கள் அடையும் போது என்ன, ஸ்பீடாயிரும், உக்கிரமாகும். ஸோ வேகமாக விரைவாக செயல்படுத்தக்கூடிய தன்மைகள், ஸ்லோவாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வேகமாக செஞ்சு அது உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன் சொல்கிறேன்னா, இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானதை சொல்லணும். சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான். ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி. அவர் 5ஆம் இடத்தில் இருக்கார். 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 5ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த 4.5 மாதங்களில் நீங்கள் நல்லவைகள் என்ன ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நிலையில் இந்த காலகட்டம் அமையும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம். நான் ஒரு பதவி எனக்கு வரணும், எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், ஆனால் 1.5 வருஷமாக தள்ளிட்டு இருக்கு, அது நடக்கவே மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வகையில் ஸ்லோ ஆயிடுது, அல்லது எனக்கு கொடுக்க வேண்டியவர் மாறி போயிடுறார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் இருந்த விஷயங்கள் இப்போ அதெல்லாம் தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இடமாற்றம் செய்யக்கூடிய விஷயங்கள், சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஆசை, பல நாள் கனவு. ஒரு 10 வருஷமாக என்னால் சொந்த வீட்டிலேயே இருக்க முடியல, வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறேன், ஆனால் கட்டணும்னு நினைக்கிறேன், அதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் ஏதாவது தடையாக இருக்குது. அந்த மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு கட்டின வீட்டையோ அல்லது நிலத்தை வாங்கி இடத்தை வாங்கி கட்டக்கூடிய யோகங்கள் எல்லாமே, அடித்தளம் அமைக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையும். வேலை விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, சுகம் சார்ந்த விஷயத்தில் சுகத்தில் ஒரு குறை கொடுத்து கொண்டே இருந்தது, சுகத்தில் ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கு, ஒரு வயிற்று பிரச்சனை இருக்கு, ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி தாயினுடைய சொத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்தவைகள் எல்லாமே அது சரி செய்யப்பட்டு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 4.5 மாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்ட, ஒரு சொந்த தொழில் செய்யணும், அது மனைவியோடு சேர்ந்து செய்யணும், ஸோ அதாவது நண்பர்களோடு சேர்ந்து செய்யணும், ஸோ இந்த மாதிரியான தன்மை இருந்தது. ஆனால் அதெல்லாமே ஒரு மாதிரி தடை கொடுத்து கொண்டு செய்ய முடியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ செய்யக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, சுபம், குரு போய் 8ல் மறைஞ்சிட்டாரே எப்படி நமக்கு சுப காரியம் நடக்கும் அப்படின்னு இருக்க வேண்டாம். ஆனால் குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா, ஒரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா, குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்க கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். ஒரு நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா சுப காரியங்களுக்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டுத் தொழிலில் பிரச்சனையாக இருந்தது, கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஈகோ கிளாஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இந்த 4.5 மாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகவே இல்லை, செட்டில் ஆகணும்னு என்ன, எனக்கு பிடித்த வேலையில், எனக்கு பிடித்த நான் என்ன படிச்சிருக்கிறேனோ அந்த படித்த வேலையில் அமரணும் அப்படிங்கிறவர்களுக்கு அந்த அமரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். நல்லா உழைக்கிறேன், ஆனால் உழைச்ச நல்ல தொழில் செய்கிறேன்,
ஆனால் பெரிய லாபத்தை அனுபவிக்க முடியல, பெரிய லாபம் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா சனி 11ஆம் இடத்தை பார்த்து, சனி எங்கே பார்க்குதோ அங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு கெடுதல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 11ஆம் இடத்தை பார்த்து லாபத்தை குறைத்து கொண்டிருந்தது அல்லவா, இப்போ அந்த லாபம் வளரக்கூடிய தன்மை, அந்த சுறுசுறுப்பு, அதாவது மெயினாக தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த 4.5 மாதங்கள் அமையும். தன்னம்பிக்கை ஒருத்தருக்கு வந்துட்டாலே என்னாகும், சுறுசுறுப்பு வந்துடும், எதையும் செய்யலாம், எதையும் இது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகம் கிடைக்கும்லவா. அந்த உத்வேகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த 4.5 மாதங்கள் உங்களுக்கு அமையும். லாபஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ஸ்பீடாக, இதுவரைக்கு ஒரு லாபம் 1.5 வருடங்களாக உழைச்சிருக்கிறேன், ஒரு லாபம் இல்லைங்கிற அந்த 1.5 வருடத்தினுடைய லாபங்கள் இந்த 4.5 மாதங்கள்லேயும் நீங்கள் எடுத்துருவீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் சில பல நல்ல விஷயங்கள், வெளிநாட்டு யோகம் என்பது நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு போய் 8ல் அமர்ந்துட்டார், 8ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார். அப்போ 8ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தி 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 8 12ஆம் அதிவில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலை என்பது நிச்சயமாக உண்டு. கடந்த 2 வருடங்களாக நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், அதுக்கான முயற்சி எடுக்கிறேன், தடங்கள், பிரச்சனைகள், விசா கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான தன்மை, அதுக்கான அந்த காலகட்டம் நமக்கு நெருங்கி வரல அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய யோகங்கள், அல்லது ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு எப்படியாவது இந்த வருடமாவது நான் வெளிநாட்டில் போய் ஒரு வருடமாவது இருந்துட்டு வரணும், ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தவர்கள், அல்லது நான் படிச்சிருக்கிறேன், நான் வெளிநாட்டில் போய் எம்எஸ் படிக்கணும், ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால, அந்த சனி பகவான் இப்ப அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கொண்டு 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப சுகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன சுகம் சார்ந்த, தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், தாய் வர்க்க ரீதியாக பிரச்சனைகள், தாயினுடைய குடும்பம் ரீதியாக பிரச்சனைகள், தாய் உறவு ரீதியாக பிரச்சனைகள், தாய் மாமன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், தாயினுடைய உடல்நலத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து கொண்டிருந்த இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஏன்னா வக்ரம் அப்படிங்கிறது என்ன, தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. இப்போ அங்கே பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறது, இப்போ அதிலிருந்து விடுபடக்கூடிய, தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்போ சனி 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வீட்டில் கூட இருக்க முடியாத தன்மை, ஏதோ ஒரு வனவாசத்துக்கு சென்று விடலாமே, வீட்டில் இருந்தாலே ஒரே பிரச்சனையா இருக்கு, தொல்லையாக இருக்கிறது என்று இருக்கின்றவர்களுக்கு இது மாற்றல் கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். வீடு கட்டினீங்க, பாதிலேயே நிற்கிது, அது லோனு கிடைக்கல, ஏதாவது ஒரு ரூபத்தில் தடையை கொடுத்து கொண்டு அப்படியே நிற்கிதன் இருக்கிறீங்களவா, அவர்களுக்கு இப்போ அந்த வீடு மறுபடியும் எடுத்து கட்டி முடிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். வீடு கிரக பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, தாய் சொத்து ரீதியில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு விலகங்கள் குறைந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய தன்மை. தாய்க்கும் நீங்களுக்கும் இடைவெளியாக இருந்தீர்களவா, தாய் ஒரு இடத்துல இருந்தாங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்க, இந்த இடைவெளியை இப்போ குறைக்கக்கூடிய காலகட்டம், ஒருவருக்கு ஒரு அந்நோன்யத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அதாவது தாய் மகனுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஒரு ரொம்ப நாளா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய, அந்த கனவை பூர்த்தியாகக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. பழைய வாகனங்களை விற்றுவிட்டு, அதாவது வண்டி வாகனம் இருக்கு, ஆனால் அடிக்கடி பழுதாய் கொண்டிருக்கிறது, அடிக்கடி அது செலவு வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கின்றவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா
மூன்றாம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை என்று சொல்லக்கூடிய இடம் அல்லவா? ஸோ அந்த இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். உடல் ரீதியாக பிரச்சனை, உடல் ரீதியாக சரியான மருத்துவம் பார்க்க முடியாத தன்மை, அதுக்கு சரியான டாக்டர் கிடைக்காத தன்மை, ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத உணர்வு ரீதியாக புரிந்து கொள்ள முடியாத சில தன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? இப்போ அந்த உடல்ல இருந்தது, அதாவது மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாத நோய்கள் அல்லது கண்ணுக்கு தெரியாத சில சங்கடங்கள், இதெல்லாமே உங்களுக்கு சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள். எதிர்ப்பு இருந்தது, பகை இருந்தது, உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க. யார் தான் நமக்கு இந்த வேலையை செய்கிறாங்கங்கிறது இனம் கண்டு முடியாமல் இருந்த தன்மை இப்போ மாறி இவங்க தான் நமக்கு இடைஞ்சல் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், மருத்துவ துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும், விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய, விவசாயத்தில் இருக்கிற ஒரு வருடமாக பெரிய லாபமே அனுபவிக்க முடியல, தடையை கொடுத்தது, இப்போ உங்களுடைய அந்த எண்ண ஓட்டத்தையே மாற்றுவீங்க. எதை நம்ம விளைவித்த நமக்கு லாபம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த 4.5 மாதங்கள் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். ஏன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தல்லவா, உங்க தலையை பார்த்தார், உங்க ராசியை பார்த்தார், உங்க உடலை பார்த்தார். உடல்ல சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டது, மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது. மனசு நன்றாக இருந்தால் தான் எல்லாமே செயல்பட முடியும். தன்னம்பிக்கை இல்லாத தன்மை இருந்தீர்கள் அல்லவா? இப்போ தன்னம்பிக்கை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு தேவை தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. என சனி மட்டும் பார்த்துட்டு இருந்தார், இப்போ குரு பகவானும் உங்களை பார்த்து அந்த இருள் அப்படிங்கிற படிந்த நம்ம மேலே, நம்ம தலையில் இருந்த, நம்ம உடம்பில் இருந்த இருள் விலகி வெளிச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இந்த வக்ர காலகட்டத்தில். ஏன்னா மன அழுத்தம் என்பது மிகப்பெரிய ஒரு வியாதி. வேற ஏதான்னா கூட பரலாம். அந்த மன அழுத்தத்தில் இருந்து விடுபடக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உருவாக்கும். 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலை கெடுத்தார். அப்போ சனி எங்க பார்க்குதோ அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ சனி தன்னுடைய சப்தம பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்தார் அல்லவா? வேலை இருந்தது, ஆனால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியல. வேலை இருந்தது, எனக்கு உண்டான ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல. பயங்கரமாக வேலை செஞ்சேன், 100% எஃபர்ட் போட்டேன், அதுக்கு உண்டான ரெகக்னேஷன் கிடைக்கல, அதுக்கான ஊதிய உயர்வு கிடைக்கல, அதுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி அழுத்தத்தோட வேலையிலையும் பார்த்தீங்கன்னா அழுத்தத்தோடு இருந்து கொண்டிருந்த இந்த துலாம், அதாவது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதில் இருந்து விடுதலை பெறக்கூடிய, அதிலிருந்து மாற்றலாகக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் தொழிலில் அபிவிருத்தி, வேலையில் மாற்றங்கள், வேலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னைசேஷன், ப்ரமோஷன், ஸோ இந்த மாதிரியான தன்மைகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. பதவி உயர்வு உண்டு. அதன் மூலமாக கௌரவங்கள், மேன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கவே இல்லை. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பாலனும் இல்லை, சனியும் உங்கள் ராசியை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார். இப்போ குரு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சிலபக அந்த உங்களுடைய என்ன திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள். அந்த குரு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த 3ஆம் இடம் என்பது சனியினுடைய வீடு அல்லவா? அந்த வீட்டையும் பார்க்கறதுனால தைரிய வீரியங்கள் இருக்கும். பிரயாணங்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு ஊரை விட்டு வெளி ஊருக்கு செல்லக்கூடிய யோகங்கள், ஒரு சிலர் அரசாங்க சார்ந்த விஷயங்களில் நன்மை. ஏன்னா சூரியன் வீட்டை பார்த்து சூரியனை கெடுத்துட்டு இருந்தார் அல்லவா? அந்த சூரியன் வீடுக்கு தகப்பன் அல்லவா? தகப்பனையும் சேர்த்து கெடுத்து கொண்டிருந்தது அல்லவா? அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மை கிடைக்கலையே. அரசாங்க எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறேன், ஆனால் தோத்து போயிட்டே இருக்கிறேன். ஒரு 4 தடவை எழுதினேன், 4 தடவை தோல்வி. பட் அதிலேயே தான் நான் அரசாங்க வேலைக்குத்தான் போகணும். அப்படி உறுதிப்பாட்டுடன் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை பிறந்து வெற்றி அடையக்கூடிய
வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வெளிநாட்டு யோகங்கள் இருக்கு. வெளிநாட்டில் கல்வி பயிலக்கூடிய தன்மை. 4ஆம் இடம் என்பது கல்வி குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த இடத்தையும் தடை செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் நினைச்ச மாதிரி படிக்க முடியல, ஒரு சில மார்க் கம்மியா இருந்தது, ஆனாலும் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த 4.5 மாதங்கள் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு நீங்கள் நினைத்த மாதிரி கல்வி பயிலக்கூடிய தன்மைகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துக்கு 3ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தார் அல்லவா? அப்போ 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனால் இன்று வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய நன்மையை நடக்கலையே, ஒரு தைரிய வீரியத்தையே கொடுக்கலையே, 7.5 சனியும் முடிந்து விட்டது, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான மன அழுத்தம், ஒரு மாதிரியான தன்மையில் தான் நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய தன்மையில் என சனி பகவான் தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை தரப்போகிறார். அப்போ இயல்புக்கு மாறிய தன்மை என்னென்ன? வக்ரம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நமக்கு ஒரு பல பிரச்சனைகள் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்து பிரிஞ்சு தான் இருக்கிறோம், இன்னும் ஒன்றும் சேரலையே, சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இன்னும் சேர மாட்டோமோ. ஸோ இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் குடும்ப ரீதியாக நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த வக்ர காலம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பணம் சார்ந்த விஷயத்தில், பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருந்தேன், லாக் ஆயிடுச்சு, கடந்த 2 வருடங்களாக திரும்பி வருமா வராதா என்ற ஏக்கத்தில் இருந்த இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த 4.5 மாதங்களில் ஒரு விடிவு காலம், அந்த பணம் ரிட்டர்ன் ஆவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. தைரிய வீரியங்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, சகோதரர்களால் மேன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும், புதிய புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய தன்மை. ஸோ நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடிய, நண்பர்களால் உதவி செய்து உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையிலும், தனம் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரம், நல்லதாக வேலை பார்க்குறேன், நல்லதாக தொழில் செய்கிறேன், இன்னுமே ஒரு பெரிய ஒரு பொருளாதார அபிவிருத்தி நமக்கு கிடைக்கலையே, கடந்த 7.5 வருடங்களாக ஒரு பொருளாதார ரீதியில் என்னால் மேம்பாடு அடைய முடியலையே என்கின்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் விடிவு காலம். என சனி பகவான் வக்ரமாகிறதுலையும், அந்த 2க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதும், உங்கள் ராசிதிபதியாகிய குரு பகவான் குடும்பஸ்தான தனஸ்தானத்தை பார்ப்பதும் இந்த 4.5 மாதங்களில் நன்றாக பணம், பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். எனக்கு அதிர்ஷ்டமே கிடைக்கலையே, எனக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கலையே என்று தடை இருந்ததல்லவா, என சனி 5ஆம் இடத்தை பார்த்தார், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குறைத்தது. அதாவது பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயத்தில் தடையை கொடுத்து கொண்டிருந்தது. குழந்தைகளினுடைய நலத்தினும் ஒரு பெரிய திருப்திகரமாக இல்லை. ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை தரக்கூடிய தன்மை. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே வலிமை பெற்றிருக்க போகிறார். அப்போ பூர்வ புண்ணியம் பலப்பெற போகிறது. அதாவது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், என்ன பிரச்சனைகள்? இந்த பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளோட அல்லல் பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 4.5 மாதங்கள். சரி, அதே சமயத்தில் குழந்தைகளுடைய நலன்கள், குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு பண்ணவே முடியல, என்ன பண்ணாலும் ஒரு தடை, தாமதமாகவே இருந்தது. ஏன்னா சனி பார்த்தார்ல, சனி எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார். எங்க பார்த்தார்? 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தை ஸ்தானத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. எத்தனை செலவு செஞ்சிருப்பீங்க இந்த குழந்தை பாக்கியத்துக்காக, எத்தனை பிரார்த்தனை எடுத்திருப்பீங்க, எத்தனை பரிகாரம் செஞ்சிருப்பீங்க, அது எல்லாமே இனி இந்த 4.5 மாதங்கள் அது உங்களுக்கு சொல்யூஷன். என்ன ஒரு வெற்றி சொல்யூஷன், என்ன உங்க குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் திருப்திகரமாக இருக்கும். 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? பதவியே கிடைக்கல, என்ன 7.5 வருஷமா எனக்கு ப்ரமோஷன் வரணும், எனக்கு வந்திருக்கணும், ஆனால் வர்ற மாதிரி தெரியுது, ஆனால் தடைபட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ வந்துடும், இந்த மாதம் வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ இந்த மாதத்தில் இருந்து, அதாவது இந்த சனி வக்ரமாகக்கூடிய இந்த 30/6/2024 அப்புறம் இந்த 4.5 மாதத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல செய்திகள், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள்
கிடைக்கக்கூடிய தன்மைகள், அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் 2.5 வருடங்கள் 7.5 வருடங்களாக ஒரு கேஸ் போட்டு ஒரு வழக்கு போட்டு அது நிலுவையில் இருந்து அதுக்காக வாதாடி அதுக்காக நிறைய செலவு செஞ்சு அந்த மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய தனுசுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் சனி 9ஆம் இடத்தை பார்த்தாரு பார்த்தீங்களா. 9ஆம் இடம் என்பது பாக்கியம். பாக்கியம் கொடுக்கல, பாக்கியத்தில் தடை. பாக்கியம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லவா ஒரு மனிதனுக்கு. அந்த பாக்கியத்தில் தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அந்த தடை நிவர்த்தியாக போகிறது. பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தொழிலில் மேன்மை, அதாவது தொழில் ஒரு சிறிய அளவுக்கு தொழில் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, இப்போ அதை அப்படியே இரட்டிப்பாக்க செய்யக்கூடிய நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். அப்போ தொழிலில் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டுக்கு சென்று பிழைக்கக்கூடிய, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள். அதுக்காகவே ஒரு கனவு கண்டுட்டு இருப்பீங்கள்ல, நான் வெளிநாட்டில் போகணும், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், காத்து கொண்டிருக்கிறேன், அந்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் அந்த 4.5 மாதங்களில் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு நண்பர்கள், இந்த மாதிரி வெளிநாட்டு வகையான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதே சமயத்தில் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய கனவும் மெய்ப்படக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றீர்கள் அல்லவா, அந்த ரிசர்ச் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. 3 வருடத்தில் முடிக்க வேண்டிய ஒரு கோர்ஸ் இப்போ முடிக்கல, 4 வருடங்கள் ஆகிறது. ஸோ அந்த மாதிரியான அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு இப்போ அது விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி என்கிறது மந்தம் அல்லவா, டல்னஸ் அல்லவா, சோம்பேறித்தனம் அல்லவா. இப்போ அது வக்ரமாகும் போது என்ன ஆகும், உக்ரமாக மாறும். அந்த டல்னஸ் குறைஞ்சிரும், வேகம் எடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும், சுறுசுறுப்பாகும். அதாவது ஒரு வேகம் அப்படின்னாலே புரிஞ்சுக்குவீங்க, ஒரு ஸ்பீடாக செஞ்சு தடைப்பட்ட விஷயங்கள் ஸ்பீடாக நடந்து அது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. அதே சமயத்தில் நிதானம் இன்மையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்திவிடும். அப்போ நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா எதையும் செய்துவிட்டு பின்னாடி யோசிப்பது அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு டேஞ்சர் தான். அப்போது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கார். 10இல் ஒரு பாவ கிரகம் இருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு. ஸோ அந்த வகையில் கேது, அது கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவார், நல்ல அறிவை தரக்கூடிய தன்மை. உள் மனது அதாவது உள் உணர்வுங்கிறது நல்ல ஒரு புனிதப்படுத்தக்கூடிய தன்மை. ஆழமாக உள்ள போய் அதை பார்த்து இது செய்தால் நன்று அல்லது தப்பு அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளுணர்வு சரியாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 12ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கிறார் அல்லவா. இதுவரைக்கும் சனி 12ஆம் இடத்தை பார்த்து கெடுத்துட்டு இருந்தார். 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளிநாட்டுக்கு போக முடியல, அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வில் இடையூறுகள் இருந்தது. இப்போ அது விலகப் போகிறது. என சனி வக்ரமடைஞ்சு பார்க்கிறார், குருவும் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 12ஆம் இடம் என்பது புனிதப்படுத்துகிறது. 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ முதலீடு அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, எங்க நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அல்லது ஒரு வீடு, அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி எடுத்துக்கலாம். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. அந்த 12ஆம் இடம் என்பது வழக்கு, அது ரொம்ப நாளாக வழக்கு, ஜெயில் தண்டனை. ஸோ இந்த மாதிரி தண்டனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த சிபிசிஐடி மாதிரி இருக்கக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். ஸோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலகட்டத்தில் நினைத்ததை செயலாக்கக்கூடிய, தடைபட்ட விஷயங்களிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மகர ராசினருக்கு சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான மாற்றங்கள்? அப்போ கடந்த 7.5 வருடங்களாகவே, அதாவது எப்போ உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்ததோ அப்போ இருந்தே உங்களுக்கு விரயங்கள், மனதில் குழப்பங்கள், நிறைய பிரச்சனை
பிரச்சனைகள், நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டிருந்தது அல்லவா? அப்போ உங்களுக்கு விரய சனி முடிந்து விட்டது, ஜென்ம சனி முடிந்து விட்டது, இப்போ பாத சனி, அதுவும் கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க. இன்னொரு 6 மாதத்தில் எல்லாமே உங்களுக்கு இந்த 7 சனி முடிய போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த சனி முடியும் போது உங்களுக்கு கொடுத்து விட்டு போகும். ஸோ அந்த வகத்தில் பார்க்கும் பொழுது இப்போ சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரமாகிறார். அப்போ வக்ரம் அப்படிங்கிறது என்ன? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போ இயல்புக்கு மாறிய தன்மை என்ன? இதுவரைக்கு கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அதை மாத்திக்கிறார். அப்ப என்ன மாத்திக்கிறார்? இப்ப குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அல்லவா? குடும்ப ரீதியாக பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விலக ஆரம்பிக்கிறது. கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, ஒரு ஈகோ பிரச்சனை, 2 பேரும் பிரிந்தவர்கள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தம்பதிகள், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், டிவோர்ஸ் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள், ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கக்கூடிய இந்த 4.5 மாதங்கள்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனம் ரீதியாக பிரச்சனை, பணம் இருந்தது, ஆனா பணம் எங்கேயோ போய் லாக் ஆயிடுச்சு. அப்போ அந்த பணம் ரிட்டர்ன் ஆகுமா அப்படின்னு 2 வருஷமா காத்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் குயிக்கா ரிட்டர்ன் ஆகக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. ஏன்னா 7.5 சனியில கடைசியில கொடுத்து விட்டு போகும்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்போ கரெக்டா உங்களுக்கு வக்ரமாகக்கூடிய அந்த காலகட்டம். இந்த நவம்பர் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பல அனுபவங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள், பணம் சார்ந்த விஷயத்தில் பல நெருக்கடிகளை சந்தித்திருப்பீர்கள். உங்க வாக்கு, உங்க பேச்சையே உங்க குடும்ப உறுப்பினர்கள் நம்பல. தான் ஏதோ ஒரு வகையில் நான் நல்லதே பேசினாலும் அது கெட்டதாக முடிகிறது அப்படிங்கிற மன அழுத்தத்தில் கூட நிறைய பேர் இருப்பீங்க அல்லவா? இப்போ உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்க பேச்சு நீங்க சொன்னது சரிதான் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும். 8ஆம் இடத்தை பார்த்தார் பார்த்தீங்களா? 8 என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார். எத்தனை அசிங்கங்களை கடந்து கொண்டிருந்தீர்கள், எத்தனை அவமானங்கள் இருந்தது, எத்தனை ஒரு சிலருக்கு விபத்து கூட நடந்திருக்கலாம், ஒரு சிறு இயல்பாக இல்லாத தன்மை இருக்கும், வழக்கு பேசி நிலுவையில் நின்று கொண்டிருந்தது, செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருந்து, இந்த மாதிரி இருந்த சில விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். மனதில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர் இருந்ததில்ல, மனநலமே மனநல வியாதி மாதிரியே ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். அவ்வளோ பெரிய அழுத்தம், ப்ரெஷர் இருந்தது. ஆனால் இப்போ குரு பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருள் படிந்த உங்களுடைய உடம்பு, உங்களுடைய எண்ணங்கள் இருந்து இப்போ வெளிச்சம் அடிச்சிருச்சு. குரு பார்த்துட்டாரு, கடவுளுடைய அனுகிரகம் பதிந்து விட்டது. சனி பகவானும் வக்ரமாகிறார், தன் இயல்பை மாற்றிக்கொள்ளப் போகிறார். ஸோ இந்த 4.5 மாதங்களில் நல்லவைகள். என்னென்ன கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ, எதிலெல்லாம் பிரச்சனை அனுபவித்து கொண்டிருந்தீர்களோ, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, பணம் கொடுத்து லாக்கான விஷயங்கள், வெளிநாட்டுக்கு போக முடியாத தன்மைகள், ஆனால் வீட்டில் இருந்தால் கூட அங்கே ஒரு நிம்மதியாக இல்லாத தன்மைகள், பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எத்தனை கஷ்டங்களை அனுபவித்துட்டு இருப்பீர்களோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டம். என சனி 4ஆம் இடத்தை பார்த்தார்லவா, சுகஸ்தானத்தை பார்த்தார்லவா, சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தது அல்லவா, தாயில் பிரச்சனை இருந்தது, தாய் நலத்தில் தொந்தரவு இருந்தது, தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனை, தாய் சொத்து பிரச்சனை, தாய் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, இப்படி தாய் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கொடுக்கக்கூடிய இந்த 4.5 மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தைக்காக எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், எத்தனை பரிகாரம் செஞ்சோம். ஸோ அத்தனை விஷயங்கள் நல்லவைகள் இந்த காலகட்டம். ஏன்னா குருவும் 5ஆம் இடத்துல போயிட்டார், உங்கள் ராசியை பார்க்குறார். குழந்தை பிறப்பு என்பது சாத்தியமாக கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். திருமணம் நடந்தது, நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடந்தது. ஆனால் திருமணம் நடந்து என்ன பிரயோஜனம்? பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது. கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு இருந்தது, சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் திருமண தடை கூட கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். 7.5 சனி இப்போ பாதத்துக்கு போயிடுச்சு. உங்களுக்கு பாதம் போயிடுச்சனாலே உங்களுக்கு அத்தனை இருட்டும், அதாவது தலையிலிருந்து இருந்து வந்த அத்தனை இருட்டு விலங்குகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு விலகப் போகிறது, ஒளி கிடைக்கப் போகிறது.
தன்னம்பிக்கை பிறக்கப் போகிறது. ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கிய தன்னம்பிக்கை அல்லவா? அந்த தன்னம்பிக்கை கிடைக்கப் போகிறது. கூட்டு தொழில் செஞ்சோம், எத்தனை லாக் ஆச்சு. இந்த காலகட்டத்தில் தொழில் செஞ்சு லாக் ஆனவர்கள் எத்தனையோ பேர். அப்படி தொழில் இருந்தாலும் அந்த தொழிலை காப்பாற்றுறதுக்காக போராடி கொண்டிருந்தவர்கள் பல பேர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசி என்பவர்கள். இப்போ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரக்கூடிய தன்மை இப்பவே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா நான் மீண்டுட்டு வர்றேன், கொஞ்சம் கொஞ்சமா லாபத்தை நோக்கி செஞ்சுட்டு இருக்கிறேன். என்கிட்ட இருந்த தன்னம்பிக்கை இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தது, இப்போ தன்னம்பிக்கை இருக்கு, எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் எனக்கு வர இருக்கிறது, என் மனசுல தோன்றுது அப்படிங்கிற தன்மை இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். வழக்கிலிருந்து விடுதலை, வேதனையிலிருந்து விடுதலை அப்படிங்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போக முடியலையே என்கின்ற ஏக்கம், அப்படி வெளிநாட்டிலே இருப்பவர்கள் தாய் நாட்டுக்கு வர முடியலையே என்ற ஏக்கம். ஸோ இந்த மாதிரி ஏக்கத்தில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை. எத்தனை எக்ஸாம் எழுதினேன், ஆனால் நான் அரசாங்க வேலைக்கு தான் போகணுங்கிறது என்னுடைய பல நாள் கனவு, பல வருட கனவு. ஆனால் இந்த 5 வருடங்கள் எழுதி தோத்துதான் போனேன், வெற்றி கிடைக்கல, வெற்றியின் விளிம்பில் வந்து தோத்து போயிட்டேன் என்று அழுத்தத்தில் இருந்தவர்கள் ஏராளம் பேர் இந்த மகர ராசினர் அல்லவா? அவர்களுக்கு இந்த 4.5 மாதங்கள் ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மையில் நிச்சயமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சனி 11 பார்த்தார் பார்த்தீங்களா? லாபஸ்தானத்தை பார்த்தார், லாபம் இல்லாத தன்மை உருவாக்கினார். 11ங்கிறது என்ன? மனமகிழ்ச்சி சந்தோஷம் அல்லவா? அந்த தன்மை நமக்கு இல்லையே. மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற இடத்தை சனி பார்த்து கெடுத்தார் அல்லவா? அப்ப எத்தனை பணம் இருந்தாலும், எத்தனை இது இருந்தாலும் சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அல்லவா? அந்த சந்தோஷத்தை நோக்கி செல்லக்கூடிய மன மகிழ்ச்சியை அடையக்கூடிய காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்பட போகிறது. வெளிநாட்டில் கல்வி பயிலக்கூடிய யோகம், கல்வியில் இருந்த தடைகள் விலகப் போகிறது. கல்வி நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த காலகட்டம், இந்த வக்ர காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டமாகவும், நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும், தனம் சார்ந்த விஷயத்தில், பொருளாதார சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும், சுப காரியங்கள் இருந்து வந்த அத்தனை தடைகளை போக்கக்கூடிய விதத்திலும் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். கும்பராசி என்பவர்களுக்கு ராசியிலேயே வக்ரமாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கும் பொழுது, சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியில ஜென்ம சனியாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்தல்லவா? அப்ப ஜென்ம சனியாக இருந்து கொண்டு உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்ல எண்ணங்கள், அதாவது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகளில் குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருந்ததல்லவா? அப்ப சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற விதியினுடைய அடிப்படையில் உங்க லக்னம் ராசியில இருந்து கொண்டு உங்களுக்கு, அதாவது சனிங்கிறது யாரு? ஒரு இருட்டு கிரகம் அல்லவா? அப்போ ஒரு இருட்டு வந்து உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி உங்களுக்கு நல்ல விதமாக செயல்பட முடியும்? நிச்சயமாக இல்லை அல்லவா? ஸோ அந்த அமைப்பின்படி இப்போ சனி வக்ரமாகிறார். வக்ரம் அப்படிங்கிற என்ன? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போ இதுவரைக்கும் ஒரு குடைச்சல், ஒரு மந்தத்தன்மை, ஒரு தேக்கத்தன்மை, தான் சரியாக செயல்பட முடியாத தன்மை இருந்து கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் எழுச்சி பெறக்கூடிய தன்மை, அதுவும் குறிப்பாக தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தீர்கள் அல்லவா? இப்போ இந்த வக்ர காலத்தில் தன்னம்பிக்கை கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு எது முக்கியம்னா தன்னம்பிக்கை வேணும் அல்லவா? அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய, எண்ணங்களில் பாசிட்டிவை கொடுக்கக்கூடிய, பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாக எது செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு குழப்பம், ஒரு தன்னிறைவை அடையாத தன்மை, ஏதோ போய்கொண்டிருக்கிறது. ஒரு வேலைன்னா அது ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு, ஆனால் வேலையில் ஒரு நிம்மதியற்ற தன்மை, வேலையில் மாறக்கூடிய தன்மை, வேலையில் உயரதிகாரிகளினுடைய ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. அப்போ ஒரு நிம்மதி இல்லாத தன்மை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும், கடன் ரீதியாக இருந்தாலும், எதிர்ப்பு பகையாக இருந்தாலும், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், நீங்கள் நிறைவேறாத ஆசைகள் இருந்ததல்லவா? அத்தனையும், பிரச்சனையோடு இருந்த விஷயங்கள் அத்தனையும் தீர்ப்பதற்கு இந்த வக்ர காலகட்டம் உங்களுக்கு
அமையப் போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே சமயத்தில் 3ஆம் இடத்தை பார்த்து 3ஆம் இடத்தை கெடுத்தது. 3ஆம் இடம் என்பது என்ன? தன்னம்பிக்கை இல்லை. 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியம் இல்லை. 3ஆம் இடத்துல சகோதரிகளுக்குரிய ஒரு இடம் அல்லவா? ஸோ அந்த இடத்தை எல்லாம் கெடுத்து கொண்டிருந்தது. சரியான நண்பர்கள் கூட உங்களுக்கு அமையலை அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் ஒரு பத்திர பதிவு சார்ந்த விஷயத்திலும் தொந்தரவாக பிரச்சனையாக இருந்தது. அதாவது குறிப்பாக சொன்ன போனால் தைரியம் இல்லாத தன்மை, ஒரு கோழைத்தனமான ஒரு தன்மை இருந்ததல்லவா, இப்போ சுறுசுறுப்பாக கூடிய தன்மை, தைரிய வீரியத்தோடு செயல்படலாம் என்கின்ற அந்த மன உந்துதல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு அமையும். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இப்போது ஜென்ம சனி இருக்குது, தலையில் உட்கார்ந்துட்டு இருந்தது, இனி கீழே தலை பாதத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்த்து கெடுத்துட்டு இருந்தது. 7ஆம் இடம் என்பது திருமணம் அல்லவா? திருமணத்தில் குறை ஏற்படுத்தியது. அப்படி திருமண தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது. தன்னுடைய வயதுக்குட்பட்டவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்தது, எனக்கு நடக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அந்த ஆதங்கத்திலிருந்து வெளிவிடக்கூடிய இந்த 4.5 மாதம் திருமண சுப காரியங்கள் நடக்கும். சரி, அப்படியும் திருமணம் நடந்து முடிந்து விட்டது அப்படின்னாலே ஒரு நிம்மதி இல்லை. கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு இருக்கக்கூடிய தன்மை, கணவன் ஒரு வெளிநாட்டில் இருக்காருன்னா மனைவி இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்மை, இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு வகையான ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மையை ஒரு ரூபத்தில் கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? அது விளக்கக்கூடிய தன்மை. கூட்டு தொழிலில் பிரச்சனை, கூட்டு தொழில் ஆரம்பித்து பிரச்சனை. இந்த ஜென்மசனி காலத்தில் தொழில் ஆரம்பித்து தொழிலுக்காக ஓடி உழைத்து கொண்டு ஒரு நிம்மதியற்ற தன்மை, அதிலும் பெரிய லாபம் இல்லாத தன்மை, அல்லது போட்ட பணம் எங்கேயா ஒரு இடத்துல லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை இருக்கும். சமூகத்தில் கூட ஏதாவது ஒரு களங்கத்தை கொடுத்திருக்கும். நட்பெயரில் ஒரு பங்கம் விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். 7ஆம் இடம் என்பது தான் மீட் பண்ணக்கூடிய அந்த சார்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, களத்திரம், அதாவது எதிர்பாலினத்தினர் மூலமாக சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? ஸோ அங்கே சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார். ஸோ இப்போ அது எல்லாமே விலகுவதற்கு, அதிலிருந்து மாறுவதற்கு, அதிலிருந்து மனம் மாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஏன் சொல்கிறேன்னா, 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம். ஸோ இந்த மாதிரி வம்பு வழக்கில் மாட்டிக்கொண்டு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை கொடுத்து கொண்டு விவாகரத்து சார்ந்த விஷயத்துக்கு போய்கொண்டு ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளோடு அனுபவித்து கொண்ட வழிகளோடு இருந்தவர்களுக்கெல்லாம் வழி நிவாரணம் கிடைக்கக்கூடிய தன்மையை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும். பணம் லாபம் கிடைக்கல, ஏன்னா 10ஆம் இடத்தை பார்த்தது சனி. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் அல்லவா? சரியான தொழில் அமையல, சரியான வேலை அமையல. வியாபாரத்தில் இருந்தாலும் அங்கே பிரச்சனையாக இருந்தது, நிறைய பொருள் ஸ்டாக்காக இருந்தது, விற்காமல் இருந்தது. ஸோ தொழில், வேலை, வியாபாரத்தில் இக்கு வைத்து கொண்டிருந்தது, நிம்மதியற்ற தன்மை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம், ஏன்னா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக சனியோட ராகுவோட இணைந்து ஏதாவது ஒரு மாதிரியான தன்மை இருந்ததல்லவா? ஸோ அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை இந்த ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் இந்த 7ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எங்கே ஆரம்பிக்கிறது? ஜூலை மாதம் 7ஆம் தேதி குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்துடனும் அந்த 10ஆம் இடத்தை பார்க்குதல்லவா, நிச்சயமாக வேலையில் இருந்து வந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். சகோதர சகோதரிகள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், இணக்கங்கள், அதில் ஒரு நல்ல இணக்கம் இல்லாத தன்மை, ஒரு குறை சொல்லி கொண்டிருந்த விஷயங்கள், அது எல்லாமே மறையக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். வெளிநாட்டுக்கு போக முடியல,
அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள், விசா கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தாலும் அங்கே செட்டில் ஆகல இருந்தவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள், பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள், பிஆரே கிடைக்க மாட்டேங்குதுன்னு இருந்தவர்களுக்கெல்லாம் திடீரென்று பிஆர் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், கடனை அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்கள் கடனை அடைப்பதற்கான சாத்திய கூறுகளை உருவாக்கும். 4ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற காரணத்தால், 4ஆம் இடத்தில் ஒரு சுப கிரகம் இருக்கிறதுனால தாய் தந்தையரில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அவர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதெல்லாம் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த சனியினுடைய வக்ர காலத்தில் அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மீனராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்ற மூல திரிகோண பலம் கொண்ட இந்த சனி பகவான் வக்ரம் ஆகும்போது என்ன மாதிரியான பலன்கள்? வக்ரம் அப்படின்னா என்ன? வக்ரம் என்பது உக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போ சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறத அமைப்பு. அப்போ 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 12ஆம் இடத்தை கெடுத்து கொண்டிருந்தது. என்ன கெடுத்து கொண்டிருந்தது? விரயத்தை கெடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ விரயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ என்ன விரயம்? அப்போ விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர சனியில இருக்க போகிறீர்கள். அப்போ விரயம் ஏற்படுத்தும். என்ன? தன விரயம் ஏற்படுத்தும். ஏன்னா தனஸ்தானத்தை பார்க்கிறார்களவா, அப்போ தனத்தை விரயப்படுத்தும். அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிப்பது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். காசு பணம் தேவையில்லாத இடத்துல ஒரு பிரயோகப்படுத்துவது, ஷேர் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்கும். அதாவது கூட்டு தொழில் செய்யலாம், காசு போடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஒரு இக்கு வைத்து பார்க்கணும். எந்த விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசி லக்னத்திலேயே ராகு உட்கார்ந்துருக்கார். ஜென்ம ராகுவாக இருக்கார். ராகு என்ன செய்யும்? பிரம்மாண்டத்தை செய்யும். பிரம்மாண்டமாக செய்யலாம் என்கின்ற ஆசை வார்த்தையை தூண்டக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். ஸோ அதில் நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள். அப்போ சனி 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 2ஆம் இடம் என்பது என்ன? குடும்பம். குடும்பத்தை கெடுக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கும். அதில் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன? கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும், அனுசரணையோடு செல்லணும். எந்த விஷயமாக இருந்தாலும் 2 பேரும் பேசி முடிவெடுத்து கொள்வது நல்லது என்பதை உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா சனி எங்க பார்க்கிறாரோ அங்க கெடுப்பார் அப்படிங்கிற விதத்தில் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பத்தை கெடுப்பதற்கான தன்மைகள் உங்களுக்குள்ள நன்றாக இருந்தாலும் மற்றவர்கள் மூலமாக, அதாவது 3ஆம் நபர்களை நம்பி எந்த விஷயத்தையும் 3ஆம் நபர்கள் உங்க குடும்ப விஷயத்துக்குள்ள வராமல் பார்த்து கொள்வதும், நீங்க மற்ற குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்து பணம், தன விஷயம் அல்லவா? தன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆசை வார்த்தைகளை எதையும் நம்பக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனம். நீங்கள் நல்லதே செஞ்சாலும் எதையாவது குறை சொல்லி உங்களுக்கு குற்றம் விளைவித்து அதன் மூலமாக மனசங்கடங்களை உருவாக்கக்கூடிய தன்மை. அப்போது எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பதை அறிந்து வைத்து கொண்டு, அதாவது தேவையில்லாதவற்றை ஒதுக்கி கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இல்லைன்னா உங்கள் பேச்சின் மூலமாக அதில் ஏதாவது குறை கண்டுவிட்டு அதன் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அந்த சனி எங்க பார்க்கிறார்? அடுத்து சமசப்தம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய் எதிர்ப்பு, பகை என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். கடன்
என்ன பண்ணும்? சனி பார்க்குறல்ல, அப்போ கடனை வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிற நிகழ்வுக்கு சென்று விடும். அப்போ சம்பாதிக்கிறதெல்லாம் கடனை கட்டுறது அப்படிங்கிற தன்மைக்கு போய்விடும். அப்போ தேவையில்லாத கடன்களை தவிர்ப்பது நல்லது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலை ஆரம்பித்து அதை கடன்காரனாக கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வைத்து செய்யக்கூடிய தொழில்களை செய்து கொள்ளலாம். உங்கள் அறிவு உங்கள் புத்தி தான் மூலதனம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்ப்பு பகைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல்ங்கிறது கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போது அதை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். ஸோ அந்த எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் பாஸ் எதையாவது சொல்லுவாங்க, சொன்னாலும் சரி, அதாவது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் ஆக்ரோஷம் கோபம் அப்படிங்கிறது எடுபடாது. அப்போ அவசரப்பட்டு கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க. ஏன்னா அது யாராவது ஒருத்தர் தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். தூண்டில் மாதிரி உங்களுக்கு விதைத்து கொண்டு நீங்கள் எரிச்சலடைஞ்சு வெளியில் போகக்கூடிய தன்மை உருவாக்கும். அப்போ அங்கே புத்திசாலித்தனத்தை கையாளணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நோய், உடல்நல சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய தன்மை. சின்ன சின்ன விஷயங்கள் எது இருந்தாலும் அதை சரியாக பார்த்து கொள்வது நல்லது. பெரிய ஒரு பாதிப்புங்கிறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் எது இருந்தாலும் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் அது கரெக்டாக அக்கறை எடுத்துக்கொள்வது, சரியான நேரத்தில் தூங்குவது, சரியான உணவு முறைகளை கையாளுவது அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், சனி 10ஆம் பார்வையாக 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா? அப்போது பாக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 9ஆம் இடம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம், தந்தையின் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சரியாக இருந்து கொள்வது அவசியம் என்பதை உணர்த்துகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? ஸோ அந்த இடத்தை கெடுக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகாமல் இருப்பது உங்களுக்கு சால சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், அந்நிய மதம் சார்ந்த விஷயங்கள், அதாவது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை ஒரு சிலருக்கு உருவாக்கும். ஸோ அது உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா உங்கள் ஊரை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். வேலையை மட்டும் ஆக்ரோஷப்பட்டு அவசரப்பட்டு விட்டுவிடக்கூடாது. சுப செலவுகளை செய்து கொள்ளலாம். தேவையில்லாத செலவுகளுக்கு உட்படுத்தாதீர்கள். ஒரு இடம் வாங்கணுமா, வாங்கிக்கலாம். ஆனால் அந்த இடத்தை வாங்கும்போது கூட டாக்குமெண்ட் பக்காவாக இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை சரிபார்த்து வாங்குவது நல்லதுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் செல்லும் போது இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு விரய சனியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விரயங்கள் செய்யக்கூடிய தன்மைகளை அது உருவாக்கிடும் அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு எச்சரிக்கை பதிவு தானே ஒழிய உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் உங்களுக்கு பெரிய பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை. அதுவும் மீனராசி அன்பர்களுக்கு நான் குறிப்பாக சொல்ல போனால், ஒரு சூரிய திசை நடக்குது. உங்களுக்கு சூரிய திசை நடந்துட்டு இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரிய திசையாக இருக்கலாம், அல்லது சூரிய புத்தியாக இருக்கலாம், அல்லது சுக்கிர திசை உங்களுக்கு நடக்குது. மீனராசி என்பவர்களுக்கு சுக்கிர திசை இப்போ உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது, அல்லது சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் சனி திசை சனி புத்தி நடக்குது, கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலே போதும். மற்றபடி பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை.
ஒரு துல்லிய பலன் வேணும். அதாவது உங்களுக்கு சனி பகவான் எந்த இடத்தில் இருக்கார், உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார், சனி வக்ரமாக இருக்காரா அல்லது ஆட்சி பலத்தோடு இருக்காரா அல்லது உச்ச பலத்தோடு இருக்காரா, இதை பொறுத்தும் அதன் பலன் மாறுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துல்லிய பலன் அல்லது உங்களோட சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.